ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 5ல் உள்ள மிசலேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ், மூணு ஃபங்க்ஷன் LMNABCன்னு மொத்தம் 3x3 மேட்ரிக்ஸில் ஒரு y என்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க ப்ரூஃப்குள்ளே போகலாம். ஸோ சொல்யூஷன்மா, சொல்யூஷனில் என்ன பண்ண சொன்னால் முதல்ல கிவனை எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? y equal to determinant of f of x, g of x, h of x. இங்கே L, M, N, இங்கே A, B, C. ஆல்ரெடி உங்களுக்கு சாப்டர் நம்பர் 4 டிட்டர்மினண்ட்டில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கவனமாக பண்ணுங்கள். இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்? டிட்டர்மினண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். முதல் என்ன எடுத்துக்குவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்குவீங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, கிராஸ் இது ரெண்டையும், அதாவது இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவீங்க. M இன்ட்டு சி. சரிங்களா? அப்போ என்ன வந்துடும்? சிஎம் மைனஸ் இது பிஎன். ரைட்டுங்களா? அடுத்து மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ், மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன வரும்? இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருணும். எல்சி மைனஸ் ஏஎன், எல்சி மைனஸ் ஏஎன் ப்ளஸ் மூணாவது டேர்ம் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்பி மைனஸ் ஏஎம். ரைட்டுங்களா? இதுதான் ஒய்யோட வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். நீங்கள் தனியாக எடுத்துருந்தீங்க. தேர்ஃபோர் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சிஎம் மைனஸ் பிஎன், இதெல்லாம் கான்ஸ்டன்ட். சரிங்களாம்மா? மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எல்சி மைனஸ் ஏஎன் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எல்பி மைனஸ் ஏஎம். கரெக்டாக எழுதிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x. சரிங்களா? இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு ஃபங்க்ஷன் கூட சேர்ந்து வருது. அதாவது இப்போ 2x² இருந்தால் இந்த 2வை அப்படியே வச்சுக்குவோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு போடுவோம். அதாவது இந்த 2 வந்து பவர் இருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு x² மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இதே கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இதில் பண்ண போகிறோம். இதில் y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. கிளியர்? cm minus bmன்றது கான்ஸ்டன்ட் x கூட சேர்த்து வரதுனால அப்படியே எழுதிக்கோங்க. cm minus bn மைனஸ் g of x டிஃபரன்ஷியேட் பண்ணா g dash of x, உள்ளுக்குள்ள இருக்கிற lc minus an கான்ஸ்டன்ட்டா அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் h of x டிஃபரன்ஷியேட் பண்ணா h dash of x lb minus am. கிளியர்? இது வரைக்கும் ஓகேவாமா? சரி, இப்போ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சா? அப்போ இந்த வேல்யூவை ரிவர்ஸ் டிட்டர்மினன்ட்டில் எழுதுனா எப்படி எழுதலாம்? தேர்ஃபோர் dy by dx ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லை கண்ணா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன மாறிடுச்சு? எஃப் டேஷ்னு மாறிடுச்சு. அவ்வளோதான். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ். மிச்சம் என்ன வரும்? எல், எம், என், A, B, C. ஸோ இங்கே வந்துச்சா dy by dx. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ணா கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் y ஈக்குவல் டு e power a cos inverse of x or x at the range -1 to +1, show that 1 minus x square d square y by dx square minus x into dy by dx minus a square y equal to 0ன்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேர்மில் dy by dx இதுலேருந்து கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி d square y by dx square இந்த டேர்ம்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0ன்னு வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களாம்மா? இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி differentiation of cos inverse of x மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. differentiation of cos inverse of x என்ன? minus 1 by square root of 1 minus x square. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் differentiation of cos inverse of x. சரிங்களா? ஃபார்முலா இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன்மா, சொல்யூஷனில் முதல் எடுத்தவொடனே கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுக்குறாங்க?
y equal to e power a cos inverse of x. ரைட்டுங்களாமா? இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு e பவர் எக்ஸ். e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் a cos inverse of x. ரைட்டுங்களா? அடுத்து என்ன இருக்குங்க, a cos inverse of x இருக்குது. அப்போ ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. cos inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/1 minus x ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஒரு -1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். கிளியருங்களாமா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? சரிங்களா? ஸோ இங்கே என்ன வந்துடும், which is equal to e power a cos inverse of x into minus a into -1 minus a by square root of 1 minus x ஸ்கொயர். இது முடிஞ்சுங்களா? இப்போ இந்த 1 minus x ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் dy by dx ஈக்குவல் டு இங்கே என்னமா இருக்கு, e பவர் a cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன, y. அப்போ இந்த டேர்முக்கு பதில் நான் என்ன போடலாம், yன்னு போட்டுடலாமா? அப்போ மைனஸ் ya மைனஸ் ayன்னு போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று தான், ya ay. ரெண்டு பக்கமும் இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்னம்மா ஸ்கொயர் ரூட் டேர்ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1 minus x ஸ்கொயர். இங்கே என்ன வந்துடும், dy by dx the whole ஸ்கொயர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு போட்டுருவாங்க. அது தப்பு. நம்ம ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம், ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ay த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியாச்சுங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும், which implies 1 minus x ஸ்கொயர் இங்கே dy by dx த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா a ஸ்கொயர் y ஸ்கொயர், a ஸ்கொயர் y ஸ்கொயர். திருப்பி இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எதுக்காக, d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட்டுங்களா? அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே என்னமா இருக்குது, இது ஒரு டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யூவி மெத்தட். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி என்ன, யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? முதல் யூவை வச்சுக்கோங்க. அதாவது 1 minus x ஸ்கொயரை வச்சுக்கிட்டிங்கன்னா வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஸ்கொயர் முன்னாடி வந்துடும். 2 into dy by dx. திருப்பி இந்த dy by dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். கிளியர்? ப்ளஸ் இப்போ இந்த டேர்மை வச்சுக்கோங்க, dy by dx த ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கோங்க. இந்த 1 minus x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. கிளியராமா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2y. 2y yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுங்களா? ரைட்டுங்களாமா? இப்போ இந்த டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது, ரெண்டு பக்கமுமே 2 இருக்குது. சரிங்களா? ரெண்டு பக்கமுமே dy by dx இருக்குது. அப்போ இதை காமனாக எடுங்க. therefore 2 into dy by dx காமனாக எடுத்திங்கன்னா உள்ள இங்கே என்ன வரும், 1 minus x ஸ்கொயர். இந்த டேர்ம் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 காமனாக எடுத்தாச்சு, ஒரு dy by dx காமனாக எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், x இன்ட்டு dy by dx. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, 2a ஸ்கொயர் y dy by dx இருக்குது. ரைட்டுங்களா? இந்த பக்கம் ஈக்குவல் பாருங்கள், இங்கே 2 இங்கே 2 கேன்சல், இங்கே dy by dx கேன்சல். அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும், a ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்குமா, இந்த a ஸ்கொயர் ஒய்யை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ என்ன வந்துடும், a ஸ்கொயர் ஒய்யை உள்ளே கொண்டு வந்தோம்னா 1 minus x ஸ்கொயர் இன்ட்டு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் x இன்ட்டு dy by dx dy by dx a ஸ்கொயர் ஒய்யை உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் a ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு இந்த டைமில் ஒன்றுமே இல்லையா, அப்போ 0. இப்போ பாருங்கள், ஷோ தட் பண்ண சொன்னது வந்துருச்சுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22 கண்ணா. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியானதா. இதோட உங்களுக்கு
சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான சாப்டர். பொறுமையாக படிச்சிங்கன்னா எல்லா சம்மே அழகாக நம்ம செய்யலாம். ஃபார்முலாஸ் நல்லா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.